அன்னைக்கு 15 லட்சம் ரூபாயில ஆரம்பிச்ச நிறுவனம் இன்னைக்கு 200-250 கோடி வரைக்கும் எங்களுக்கு பேங்க் சப்போர்ட் வந்திருக்குன்னா அது ஒரு போட்ட ஒரு விதை. மொத்த ஆளா ஒரு இரும்பு கடை ஆரம்பிச்சீங்க, இன்னைக்கு ஒரு இரும்பு சாம்ராஜ்யத்தையே உண்டாக்கிருக்கீங்க. நிறைய இளைஞர்கள் வேகமா வர்றாங்க, வேகமா ஓடிடுறாங்க. ஆழமா அவங்க திங்க் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் திட்டமிடுதல்ங்கிறது வாழ்க்கையில ஒரு முக்கியமான விஷயம். ஒரு பிசினஸ் நீங்க ஆரம்பிக்க போறீங்க, அப்ப அதுல ஆரம்பிச்சா அதுக்கு என்ன முதல் போட போறோம், அதுல என்ன லாபம் கிடைக்கும், என்ன வரவு செலவுகள் வரும், நீங்க திட்டமிடுதலோட இறங்கணும். சும்மா ஏதோ எவனோ ஒருத்தன் சொல்லுவான், சார் இது ஆரம்பி மாப்பிள்ள, அது அப்படி நல்லா இருக்கும், இது ஆரம்பி நல்லா இருக்கும், தூண்டி வர 10 பேர் இருப்பான். நீ முதல்ல திட்டமிடுதலோட இறங்கணும். 40 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 100 ரூபாவை பார்த்து சந்தோஷப்பட்ட நீங்க இன்னைக்கு அதிகமான ஒரு தொகையை ஒரு தடவை பார்த்திருப்பீங்கல்ல. பணத்தை வச்சு எதிராக ஒரு டெத் மணியா ஒரு இடத்த வாங்கி போடவோ, ஒரு சொத்தா வாங்கி போடுவாங்க. ஒவ்வொரு ஆளுக்கு ஒரு மைண்ட் இருக்கும். அதுல என்ன பணம் கிடைக்கும், அதுல ஒரு தொழில் ஆரம்பிச்சு அதுல ஒரு 10 பேருக்கு வேலை கொடுக்கதான் எனக்கு சந்தோஷம். பணத்தை பார்த்து என்ன செய்ய, ஆனால் அதில் கட்டுக்கட்டா அதில் இருக்கும் சார். எப்படி பார்த்துட்டே இருக்கலாம், என்ன செய்ய முடியாது. நோயற்ற வாழ்க்கை போது 3 வேலை சோறு இருக்கு, உட்கார வீடு இருக்கு, போறக்கு நீ என்ன பணி செஞ்சு அதுக்கு உண்டான சம்பளம் ஒன்னாந்து எடுக்க போறோம். வேற எதுவுமே எனக்கு சொந்தம் கிடையாது, அதுக்கு நான் ஆசைப்படுறதும் கிடையாது. ப்ரொடக்ஷனுக்குள்ள எந்த வருஷம் வந்தீங்க? பேரு வச்சது என்ன காரணம்? ஐஸ்வர்யம் அப்படின்னு. இது 2020 நாங்க ஜேஹெச்பியில் இருக்கோம். ஷார்ட் சப்ளை, நான் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் இருக்கேன், என்னை நம்பி ஒரு 100 டீலர் இருக்காங்க. எக்ஸ்போர்ட் ஆர்டரோ ஏதோ நினைக்க அந்த சூழ்நிலை எங்களுக்கு ஷார்ட் சப்ளை ஆயிடுச்சு. இப்போ நாங்கள் என்ன பண்ணோம், அப்போ நமக்குன்னு ஒரு பிராண்ட் ஓட்டினா என்ன அடுத்த லெவல் வரும். உடனே ஐஸ்வர்யங்கிற பேரை செலக்ட் பண்ணி ஐஸ்வர்யம் டிஎம்டின்னு சொல்லி அதையும் நாங்கள் எப்படின்னா நல்ல தரமாக கொடுக்கணும். இதுக்கு மக்கள்கிட்ட வரவேற்பு இருந்தாலும் சக கடைக்காரங்க இருக்காங்கல்ல, அவங்கள்ட்ட ஒரு கோபம் இருக்கும்ல. கோபங்கள் அவங்களுக்குலாம் நிறைய இருக்கும் சார். அவங்க கோபப்படுறாங்க, நம்ம உட்கார முடியாது சார். பரந்த கடல், யாருனாலும் மீன் பிடிக்கலாம். இடையூறுகள் நிறைய செய்யத்தான் செய்வாங்க, அதெல்லாம் நம்ம சமாளிக்கணும். அதுக்கு தானே வந்திருக்கோம். நம்ம எதையே கண்டு பயந்தா தானே சார் பலவீனம் தெரியும். அந்த எது வந்தாலும் பார்ப்போம், சந்திப்பு ரெடியா இருக்கும். நம்ம சின்ன வயசுல இதுதான் சந்திச்சு வந்தாச்சு. இன்னும் என்ன சந்திக்க வேண்டியிருக்கு, என்னாலும் சந்திப்பு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சார், இப்ப இது வரைக்குமே நாகர்கோவில மையமா வச்சுதான் பிசினஸ் அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு. அடுத்து பிரான்ச்சஸ் அப்படிங்கிறது எங்கெல்லாம் ஆரம்பிக்கிறீங்க? ஏன் ஆரம்பிக்கணும்னு நினைச்சீங்க வேற இடத்துல எல்லாம்? 2007 முதல்ல பிரான்ச் மார்த்தாண்டத்தில் போட்டோம் சார். பிரான்ச் போட்டது காரணம் என்னன்னா, 2000 நாங்கள் ரீட்டைல் ஆரம்பித்த உடனே போட்டியாளர்களுடைய நெருக்கடிகள் இப்படிலாம் வந்த உடனே நான் என்ன நினச்சேன், அதிகப்படியான பிரான்ச் போட்டால் மொத்தமாக பர்ச்சேஸ் பண்ணலாம். அப்போ நம்ம இள வயசில் கஷ்டப்பட்ட மாதிரி என் பையன் கஷ்டப்படக்கூடாது, அப்போ கொஞ்சம் லீஸியாக அவன் பிஸ்னஸ் பண்ணணும். அப்போ அதிகமான பிரான்ச் போட்டால் ப்ரொடக்ஷன் லைனில் காரங்கிட்ட கொஞ்சம் விலை அடித்து பேசுவாங்களாம், நம்ம விலை குறைச்சி கொடுக்கலாம். அந்த சப்பிங்கிற பேரை காப்பாற்றலாங்கிறக்காக 2007 மார்த்தாண்டங்கிற ஊரில் கன்னியாகுமரி மடத்தில் ஒரு பிரான்ச் ஆரம்பித்தோம். அடுத்த கிளைகள் ஏன் நிறைய வரணும்னு என்ன கேட்டீங்க. இது லைஃப்பில் ஒரு திருப்பு முனைன்னு சொல்லுவாங்களே சார் எல்லாருக்கும், அதே மாதிரி ஜேஹெச்பி ஸ்டீல் டிஸ்ட்ரிபியூட்டர் அப்போ எனக்கு 2012 டிசம்பரில் கொடுத்தாங்க. டிஸ்ட்ரிபியூட்டர் கொடுக்கச்சல வருஷத்துக்கு இந்த டன் பண்ணணும்னு சொல்லி எனக்கு கொடுக்குறாங்க. ஸோ அதனை விற்று தான் ஆகணும். இவன் டிஸ்ட்ரிபியூட்டர், இவன்ட்ட நம்ம சரக்கு எடுக்கணும்னு எண்ணங்கள். மனிதர்கள் ஒவ்வொரு ஒரு மாதிரி இருப்பாங்களா சார், எல்லாரையும் ஒன்று போல கருத முடியாது இல்லையா. எடுக்கிற மாதிரி எண்ணங்கள் அவங்களுக்கு வச்சு நாங்கள் இருந்தாலும் அதுக்காக உடனே நாங்கள் கடை போடுற எண்ணங்கள் எங்களுக்கெல்லாம் ஒன்றும் வரல. நாங்கள் ஒரு வருஷம் ஓடுறோம், முடிஞ்ச அளவுக்கு எங்கள் கடையில் விற்று கொடுக்கோம் கம்பெனிக்கு. அடுத்த வருஷமும் நாங்கள் போராடுறோம், ஒவ்வொரு மாவட்டமாக போகிறோம். நாங்கள் எங்களுக்கு முதல்ல 4 மாவட்டம் கொடுத்தாங்க. கொஞ்சம் ரொம்ப வேகமான முறையில் இறங்கி போட்டு அது சக்ஸஸ் பண்ணணும் சார். கிளைகள் அப்படிங்கிறதையும் ஒன்னா விரிவுபடுத்திட்டு இருக்கீங்க. உசிலம்பட்டி, மார்த்தாண்டம் அப்படின்னு அதிகப்படுத்திட்டே இருக்கீங்க. ஒவ்வொரு ஏரியாலையும் ஒவ்வொரு சேலஞ்சஸ் இருக்கும்ல, சக போட்டியாளர்கள் இருப்பாங்க, அதெல்லாம் எப்படி சமாளிச்சீங்க? என்ன இருந்துச்சு அதிகமா போட்டியா? அது தொழில் ரகசியம் சொல்லவும் முடியாது. ஒவ்வொரு இடத்துக்கு தகுந்த மாதிரி நாங்கள் போட்டியாளர்களை எப்படி சமாளிக்கணும், எப்படி ஜெயிக்கணுங்கிறது அது ஒவ்வொன்றா பிளான் பண்ணி செய்வேன். இப்போ அதை நம்ம இதாக சொல்ல முடியாது, எப்படி பிஸ்னஸ் சீக்ரெட். அதனால நம்ம பழகிறது வெளியினா அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு குறிப்பாக ஒரு மாவட்டத்துக்கு போகிறோம், அந்த மாவட்டத்துக்கு உள்ள போட்டியாளர்கள் எப்படி இருக்காங்கன்னு ஃபர்ஸ்ட் சர்வே பண்ணுவோம். அவங்க எப்படி மனநிலை இருக்கா, எப்படி பண்ணுறாங்க, அவங்களுடைய இது எப்படி இருக்குது. ஏன்னா மாவட்டத்துக்கு வேறுபடும். போட்டியாளருடைய கணிப்புகள் எப்படி இருக்குது, போட்டியாளர் எந்த முறையில் போகிறாங்கன்னு பார்ப்போம். தவிர நாங்கள் யார் மேலேயும் போட்டியாளர் மேலே ஃபர்ஸ்ட் எங்கிட்ட ஒரு மெயினான இது என்னென்னா, நாங்கள் போட்டியாளரை குறைச்சி சொல்லவே மாட்டோம். ஆனால் போட்டின்னு வரச்சில கண்டிப்பாக அது அண்ணனா இருந்தாலும் தம்பியாக இருந்தாலும் கண்டிப்பாக பார்ப்போம். அது ஒரு விஷயம். அது சொல்லல, போட்டியாளருக்கும் எங்களுக்கு என்ன வித்தியாசம், இந்த ப்ரைஸ் காமிக்கிற முதலே சொன்னேன். அதுமாதிரி அந்த டிஸ்ட்ரிக்டில் என்னென்ன இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் பிஸ்னஸ் பண்ணி போட்டியாளர்களை சமாளிப்போம். அவங்களுக்கு நடக்கும், எங்களுக்கு நடக்கும். எங்கிட்ட உள்ள மைனஸ் என்னன்னா, இப்போ ப்ளஸ் என்னன்னா, அதை சொல்கிறேன் உங்களோட இந்த விலைப்பட்டியல் 10 ரூபா கூடனா குறைக்கிறது, இது வெளியே நல்லா ஃப்ளாஷ் ஆகும் சார். அதாவது மார்க்கெட்டுங்கிறது கரெக்டாக அன்னைக்கு மார்க்கெட்டுக்கு சஃபியில் கொடுக்குறாங்க. இதனால் நாங்கள் நிறைய இடத்துல வாங்குவோம், நிறைய கடைக்காரங்களை ஏசம் செய்வாங்க. அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாங்கள் எங்களுடைய பணிகளை சிறப்பாக செய்யணும். எனக்கு தேவை கன்சியூமர் மத்தியில் நல்ல ஒரு நேம் வாங்கணும். ஏன்னா எங்கேயாவது ஊரில் நாங்கள் புதுசாக ஒரு மாவட்டத்தில் ஆரம்பிச்சிருக்கோம் வைங்களேன், போனி ஆகுமா? ஆகாது. அப்போ அந்த போர்டு மாட்டோம்னா அந்த நேமுக்கு எங்களுக்கு போனி ஆகுதுன்னா அப்போ மக்கள் மத்தியில் கொஞ்சமாக நாங்கள் நேம் வாங்கியிருக்கோம். சஃபி ஸ்டீலில் ரீட்டெயிலாக கரெக்டாக பண்ணுறாரு, நல்லா பண்ணுறாரு. அது போக சார் நாங்கள் பொருளை பொறுத்த மட்டுக்கும் தரமான பொருளை தான் நான் பண்ணுவோம்.
அந்த வாங்குற ஒரு மில்லை நான் ஒரு சாதாரணமாக ஒரு ஆங்கில் வாங்குறோம், ஸ்ட்ரக்சர் வாங்கினா மெட்ராஸில் ஒரே ஆள்கிட்ட தான் இன்றைக்கி வாங்குகிறோம். அவர் குவாலிட்டியாக தருவார், அந்த ஆங்கில் தான் வச்சுருப்போம். விலையும் குறைச்சி கொடுக்கணும், தரமான பொருளும் கொடுக்கணும். அதோட எங்களோட ஏதாவது குறைச்சி கொடுத்தாங்கன்னா, உங்களுக்கு தெரியாமல் சார் நீங்கள் ஒரு சட்டை வாங்க போகிறீங்க, ஒரு ரைஸ் வாங்க முடியும், எத்தனையோ வெரைட்டிகள் இருக்கும். இதே மாதிரி வெரைட்டிகளை நாங்கள் வந்து தரமான பொருளை கொடுத்து விலை குறைச்சி கொடுக்குறது தான் எங்களுடைய நோக்கம். அது நாங்கள் செஞ்சுட்டு இருக்க போய் மெயினாக ப்ரைஸ் லிஸ்ட் கொடுக்குறது, எங்களுடைய சர்வீஸு, வாடகை குறைச்சி போடுறது எல்லாமே சர்வீஸு, நல்ல உபசரிப்பு. எனக்கு இருக்கிற டீம் நல்ல டீம். அதனால் எங்களுக்கு அந்த போட்டியெல்லாம் நாங்கள் எப்படி சமாளிக்கணுமோ சமாளிச்சிடும். இதுக்கு மக்கள்கிட்ட வரவேற்பு இருந்தாலும் சக கடைக்காரங்க இருக்காங்கல்ல, அவங்கள்ட்ட ஒரு கோபம் இருக்கும்ல சார். கோபங்கள் அவங்களுக்குலாம் நிறைய இருக்கும் சார். ஏன் குறையா இருக்கும்? குறையெல்லாம் இருக்காது, எக்கச்சக்கமாக இருக்கும். அவங்க கோபப்படுறாங்கிறக்க நம்ம உட்கார முடியாது சார். பரந்த கடல், யாருனாலும் மீன் பிடிக்கலாம். பரந்த கடல் நீ பிடிக்க விட நான் பிடிக்க விட சொல்ல முடியுமா சார்? இடையூறுகள் நிறைய செய்யத்தான் செய்வாங்க. அதெல்லாம் நம்ம சமாளிக்கணும். அதுக்கு தானே வந்திருக்கோம். நம்ம எதையே கண்டு பயந்தா தானே சார் நான் வந்து என்ன பலவீனம் தெரியும். நான் தான் எது வந்தாலும் பார்ப்போம், சந்திப்பு ரெடியாக இருக்கோம். நம்ம சின்ன வயசுலேருந்து இதுதான் சந்திச்சு வந்தாச்சு. இனிமேல் என்ன சந்திக்க வேண்டியிருக்கு? என்னாலும் சந்திப்போம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம அவங்கள கெடுக்கல வைக்கலன்னு செய்யலாம். நம்ம பணியை சிறப்பாக செய்யணும். கன்சியூமர் நீங்கள் இருக்கீங்கன்னா உங்களுக்கு நல்ல பொருளை கொடுக்கணும், விலை குறைச்சி கொடுக்கணும். என்ன எனக்கு என்னென்னா நல்ல பொருளை கொடுக்கணும். எதாக இருந்தாலும் சரி தான், அந்த பொருள் நல்ல பொருளாக கொடுக்கறது தான் நம்மளுடைய வேலை. விலையும் குறைச்சி கொடுக்கணும், நியாயமான லாபம் வச்சு கொடுக்கணும். அன்னைக்கு மார்க்கெட் கொடுக்கணும். லாபம் நஷ்டம் ரெண்டாவது சார், அது ரெண்டாவது. புரியுங்களா? அதுக்காக நஷ்டத்துக்கு பிஸ்னஸ் பண்ண போகிறதில்ல. யாரும் பண்ணுவாங்களா? பண்ண மாட்டாங்க. என்ன கோவதாங்கள் நீங்கள் சொன்ன மாதிரி கோவம் இருக்கலாம். ஒரு சில இடங்களில் சில சின்ன வியாபாரிகள் கடை வச்சுருப்பாங்க. என்னையால் ஒரு வேளை அது எனக்கு தெரியாது, பாதிக்கப்பட்டிருக்கலாம். அது நம்ம சொல்ல முடியாது இல்லையா? அதுக்காக நம்ம மீன் பிடிக்காமல் இருக்க முடியாது. பயங்கர துணிவா இருக்கீங்க. அது சின்ன வயசுல இருந்து நீங்க சொல்லும் போது வரைக்கும் இன்னைக்கும் வந்தது அப்படி கொஞ்சம் கூட குறையாம இருக்கிறத பார்க்க முடியுது. ரீட்டைல் இருக்குல்ல, அது வந்து உங்களுக்கு ஓகே, அது போட்டியாளர்கள் கூட சமாளிச்சிடலாம். இந்த ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது பெரிய பெரிய ஜாம்பவான்கள் இருக்கக்கூடியது. இது உள்ள ஏன் வரணும்னு தோணுச்சு? அப்ப எப்படி இருந்துச்சு அப்போ உள்ள வரும்போது சேலஞ்சஸ்லாம்? வரணும்னு தோணுச்சுன்னா சார், நம்ம ரீட்டைல் பண்ணிகிட்டே இருக்கோம். இப்போது நான் உட்காந்து கடையில் பர்ச்சேஸ் பண்ணுறேன். ஏன்னா ரீட்டைலில் நிறைய ஐட்டங்கள் உண்டு. இதை நம்ம பர்ச்சேஸ் பண்ணச்சில் அதனுடைய நிறைய எங்களுக்கு குறிப்பிட்ட நேரத்துக்கு சரக்கு வராமல் இருக்கிறது, இந்த மாதிரி இதெல்லாம் நிறைய சந்திச்சிருக்கும். அது போன அந்த JHB கம்பெனியில் இருக்கனால முதல்ல நான் ப்ரொடக்ஷன் லைன் வந்தது ஃபர்ஸ்ட் இந்த பைப் கம்பெனி. இப்போ இங்கே இருக்கிற இடத்துல இந்த பைப் கம்பெனியில் தான். ஏன்னா அப்போ பைப் நாங்கள் வெளியே வாங்கிட்டு இருந்தோம். அப்போ 2015 நான் பைமூல டிஸ்ட்ரிபியூட்டர் ஆகிறேன். 2 வருஷத்தில் அங்கே போச்சுல நாங்கள் வெளியில் பைப் வாங்குறோம். அப்போ அவங்ககிட்ட தான் காயில் வாங்கி எல்லாரும் செய்கிறாங்க. அப்போ ஒரு கார்பரேட் கம்பெனியில் பல வச்சுல நமக்கு அடுத்த கட்டத்துக்கு போகிறோம். சொன்னாலே உங்களுக்கு ஒவ்வொரு திருப்பணம் நடக்குன்னு சொல்கிறேன். 87 ஒரு திருப்பு முனை, 89 ஒன்று, இப்போ 2000 ஒன்று, இந்த 2013 அவங்க கூட போனப்போ ஒரு திருப்பணம். அவங்ககிட்ட போனப்போ அந்த கார்பரேட் லெவலில் பழகணும்னா அவங்ககிட்ட காயில் வாங்கி இந்த மாதிரி பைப் மில் போட்டால் என்ன ஃபஸ்ட்டு, இது ரீட்டைலில் நம்ம பண்ணால். ஏன்னா நிறைய சைஸஸ் வருது. அது வெளியில் வாங்கி பர்ச்சேஸ் பண்ணி உங்களுக்கு சரியான முறையில் சப்ளை பண்ணலன்னா எனக்கு மார்க்கெட்டில் கெட்டப்பர் ஆயிரும். ஸோ இந்த ப்ரொடக்ஷனில் எங்களுக்கு லாபம் இருக்கோ இல்லையா ரெண்டாவது விஷயம். இதை வந்து இங்கே ப்ரொடக்ஷன் இந்த சரக்கு நம்ம கடைக்கு குறிப்பிட்ட நேரத்துக்கு போய் சேருது. உங்களை திருப்திப்படுத்த முடியுது. நீங்கள் கன்சியூமர் நீங்கள் போனீங்கன்னா சப்பியில் போனால் உடனே கிடைக்கி எல்லா சைஸஸும் கிடைக்கி அப்படின்னுமே 1-2 சில கட்டப்பில் வந்துடும். ப்ரொடக்ஷனுக்குள்ள எந்த வருஷம் வந்தீங்க? அந்த பேர் வச்சது என்ன காரணம்? ஐஸ்வர்யம் அப்படின்ட்டு. இது 2020னா நாங்கள் JHBயில் இருக்கோம். இருக்க சில ஷார்ட் சப்ளை. நான் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் இருக்கேன். என்னை நம்பி ஒரு 100 டீலர் இருக்காங்க. எங்களுடைய கடைகள் இருக்குது. அவங்களுக்கு எக்ஸ்போர்ட் ஆர்டரோ எதுவும் நினைக்க அந்த சூழ்நிலை எங்களுக்கு ஷார்ட் சப்ளை ஆகிட்டு, அப்போ அதான் அதில் நான் ஷேர் ஹோல்டர் தான் இருக்கேன். அந்த ஐஸ்வர்யன் TMTங்கிறத DSR திண்டுக்கல் ஸ்டீல் ரோலிங் மில் பேரில் இருக்குது. அப்போ நாங்கள் என்ன பண்ணோம், அப்போ நமக்குன்னு ஒரு பிராண்ட் ஓட்டினா என்ன அடுத்த லெவல் வரும். இங்கே பைப்புக்கு வந்த மாதிரி அதில் நமக்குன்னு ஒரு பிராண்டு, ஒரு தரமான பொருள் நம்ம ஓட்டினா என்னன்னு சொல்லிட்டு உடனே ஐஸ்வர்யங்கிற பேரை செலக்ட் பண்ணி ஐஸ்வர்யம் TMTன்னு சொல்லி 2020 ஜூலையில் ஆரம்பிச்சோன்னு நினைக்கிறேன். அதையும் நாங்கள் வந்து எப்படின்னா நல்ல தரமாக கொடுக்கணும். எப்படி சும்மா ஒரு பேரை போட்டுட்டு, அதாவது ஒரு பேரை போடுங்க நேமு, அது புது பேராக கூட இருக்கும். அதுக்கு அங்கே ISCL அப்ரூவல் இருக்கா இல்லையான்னு கூட தெரியாத பேரெல்லாம் வச்சுக்கிட்டு அப்படி மாதிரி பண்ணக்கூடாது. கரெக்டான நம்ம கிரேட 550D முதல்ல 500Dன்னு ஆரம்பித்தோம் சார். 500D ஓட்டிட்டு இருந்தோம். ஒரு வருஷம் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் சார் 550D ஆகி. ISI மெக்கானிக் படி தரம் படி என்ன உண்டோ எங்கள் கம்பி எங்கே செக் பண்ணாலும் அதில் ஒரு இது கூட குறையாது. அந்த அளவுக்கு தரமான பொருளை ஓட்ட போய் தான் எங்களுக்கு நேம் சஃபிங்கிற ஒரு நேம் எப்படி வாங்குறோமோ இதே நேம் ஐஸ்வர்யத்திலையும் வாங்கணும் தான் என்னுடைய எண்ணம். இவ்வளவு எவ்வளவு போட்டி இருந்துச்சு TMT பார் ஆரம்பிச்சு சார்? 100 பிராண்ட் இருக்கும். 1-2 பிராண்டுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கும். ஒரு நார்மலாக எந்த பொருள் எடுத்துட்டாலும் 100 பிராண்ட் இருக்கும். அதில் நம்ம ஒரு தனித்துவமாக ஒரு தனி பேர் வாங்குவோமே, தரமான பொருள் கொடுத்து பேர் வாங்குறோம்ங்கிறக்கா நம்ம முயற்சி பண்ணி இறங்கியிருக்கோம். கண்டிப்பாக மேலே உங்களுடைய இசை ஹரிஸ்வர் இதில் கண்டிப்பாக ஜெயிப்போம். இதில்